பாமக தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்று அக்கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உரையாற்றிய ராமதாஸ் பாமக தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமதாஸின் மகள் காந்திமதி, மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் என சுமார் 4000 பேர் பங்கேற்றனர். இதில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை ராமதாஸுக்கு வழங்குவது, பொதுக்குழுவுக்கு நிறுவனரை கட்டாயம் அழைக்கப்பட வேண்டும் என்பது உட்பட 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழாவில் உரையாற்றிய ராமதாஸ், இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை என்று கூறினார். கூட்டணி அமைக்க தலைவரான தனக்கு பொதுக்குழு அதிகாரம் வழங்கியதால் பாமக தொண்டர்களின் மனம் விரும்பும் கூட்டணி நிச்சயம் அமையும் என்று கூறினார். நான் ஒரு டாக்டர். உங்கள் மரங்களிலேயே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் உங்கள் மரங்களை. அதனாலே நீங்கள் விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். 10.5% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் இருக்கும் தரவுகளை வைத்தே முதலமைச்சரால் நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் 10.5 சாதாரணமாக ஒரே வாரத்திலே கொடுக்க முடியும். இருக்கின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும். ஆனாலும் இது செய்ய மறுக்கின்றீர்கள். முன்னதாக அன்புமணிக்கு எதிரான கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையை ஜி.கே. மணி வாசித்தார். அப்போது அன்புமணி கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுவதாக கூறினார். ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது, பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி ஒரு இருக்கை போட்டு நிறுவனரை அவமானப்படுத்தியது அநாகரிக செயல் என்றும் சாடினார். பாமகவில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் அன்புமணி செயல்பட்டதாகவும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இதேபோன்ற அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாஸுக்கு பரிந்துரை செய்தார். மருத்துவர் அன்புமணி அவர்களிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது. இப்படி 16 வகையான ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆய்வு செய்து அறிக்கையை நம்முடைய சமூக நீதி காவலர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்திருக்கிறது.